கருணாநிதி நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பாருங்க, டாஸ்மாக் ஊழல் பாருங்க. தம்பி சொல்றாரு 1000 கோடி, 3000 கோடிக்கிறாங்க, 40,000 கோடிக்கிறாங்க. கோடி எல்லாம் சாதாரணமாகி போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் கோடி போடுவாங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை சொன்னது நாம சொல்லல, அமலாக்கத்துறை கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் 1000 கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக, முறையே நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்திருக்குது. நீங்க உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம். நாங்க நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையாணை நீக்கப்பட்டு விட்டால் பல பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களோ தெரியாது. 2026 தேர்தலில் பாதுகாப்பா இருப்பாங்க. பேசுறாரு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கலாம், எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில். எம்எல்ஏ இருந்தார், அமர்ந்திருந்தார். திடீர்னு எந்திரிச்சார். நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே என்னை கேட்கிறார், எப்படிங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க இது எங்க கட்சி ஐயா, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவர் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்தி விடும் பயம். அதனாலதானே நீங்க சட்டமன்றத்தில் கேட்கறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா? பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா? ஸ்டாலின் அவர்களே பொறுத்து பாருங்கள், அண்ணா திமுக தான் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும் 2026 சட்டமன்றத்தில். ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே அவங்களால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகிட்ட பொழுது நடுவடிக்கு போயிருவீங்க. ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யலையே. செஞ்சாதான் மக்களை பார்க்க முடியும். அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தோடு துணிச்சலோடு நெஞ்ச நிமிந்து எங்களுடைய நிர்வாகிகள் மக்களை சந்திப்பார்கள். நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறீங்க? எல்லா துறையிலுமே ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படித்தான் ஏதாவது நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா? அதுவும் இல்ல. நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலத்தில் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, நான் நாட்டு மக்களிடத்தில் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று ஆணித்தரமா சொல்றேன். நிறைவேற்றுகிறோம். மக்கள் என்னை நம்புவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அண்ணா திமுக ஆட்சியில இன்னும் பல திட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கு கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்துல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் வந்ததா? அதோடு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. இந்த கள்ளச்சாராயத்தால இந்த கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு 400 அடி தூரத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்யறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் செஷன்ஸ் கோர்ட் நினைக்கிறேன். கோர்ட்டுடைய காம்பவுண்டுக்கு அருகிலேயே சாராயம் விற்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை பருகி 68 அப்பாவி
மக்கள் உயிரிழந்திருக்கிறார். அதுல பெரும்பாலானோர் ஆதிதிராவிட மக்கள், ஏழை மக்கள், இரவென்று பகலென்று மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு கள்ளச்சாராயத்தால் மரணம் அடைந்த குடும்பங்கள் வேதனைகளை துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் ஓடோடி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா பரவாயில்ல. வரவே இல்லை, வரவே இல்லைங்க. ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். என்னிடத்திலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள், இப்படி துயரமான சம்பவம் நடைபெற்று விட்டது. கேட்டவுடன் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது, அங்கே அதை விட்டுவிட்டு ஓடோடி வந்து அந்த மரணத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப மக்களுக்கு ஆறுதல் சொன்ன இயக்கம் அதிமுக இயக்கம்.